கருத்து கணிப்பு வச்சு பேசுறோம், பைத்தியகாரன் தானே பேசுவான். ஒரு லீடர் கருத்து கணிப்பு வச்சு பைத்தியகாரத்தனமா பேசலாமா? அது எப்படி? அப்ப இந்த கருத்து கணிப்பு எப்படி பொய்யாச்சு? தினத்தந்தி கருத்து கணிப்புல சீமானுக்கு 4 விழுக்காடு தான் போட்டிருந்தான், 8 விழுக்காடு எடுத்தான். என்ன தினத்தந்தி என்ன முகத்தோட எடுத்தால இந்த வருஷம் எல்லாம் கருத்து கணிப்பு எடுக்க போறாரோ எனக்கு தெரியல. சோ கருத்து கணிப்புங்கிறது பல கருத்து கணிப்புகள் பல விதமா வரும். ரெட்டிகள் கருத்து கணிப்புல சீமானுக்கு தான் அதிகம் ஓட்டு, போலரைசேஷன் வரும், விஜய் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு போட்டிருக்கிறான். ஒரு கருத்து கணிப்பு வச்சு பேசுறது, அதை நம்புறது எவ்வளவு ஒரு ஏமாளித்தனம். சோ விஜய் அரசியல் விருப்பமற்றவராக இருக்கிறார். அரசியல்ல தான் தோத்து போவோம், தேராது, நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது வேற ஒண்ணுங்கிற விரக்தியில இருக்கிறாரு. புலிவால பிடிச்ச மாதிரி விட முடியாதுங்கிற மாதிரி அந்த விட முடியாம திக்கி திணறி பரிதாபமா ரொம்ப ஈனஸ்வரத்துல லோ வாய்ஸ்ல அந்த கம்பீரம், அந்த கத்தி கத்தி பேசுவார்ல அந்த உற்சாகம், அந்த உற்சாகம் எல்லாம் டல் ஆகி ரொம்ப ஒரு டிஃபீட்டட் மூட்ல ஒரு மெலங்கனிக் லுக்ல டல் ஆகி சோர்வா வந்து நிற்கிறார்.